ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த காணொலி மூலியமாக சந்திப்பதை மிகுந்த நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, எனக்குள்ளே சில நாட்களாக ஒரு உள்ளத்தில் ஒரு பெரிய பாரம் இருக்குது. இந்த கடன்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கணும், அவளுக்காக திறப்பில் நின்று ஜெபித்து விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பது ஒரு ஏக்கத்தோடு தான் இந்த காணொலி உங்கள் மத்தியிலே நாங்கள் அளிக்கும்படி, இந்த காணொலி உங்கள் மத்தியிலே வெளிப்படும்படி, நீங்கள் கேட்கும்படி, அந்த கட்டுகளிலிருந்து அந்த கடன் பிரச்சனை வெளியே வருவதற்கு தான் இந்த காணொலி. நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்ய வேண்டும் என்று தான் ஒரு பாரத்தோடு உங்கள் மத்தியிலே நான் பேசுகிறேன். பிரியமானவர்களே, வேதத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை நாம் இருக்கும்போது அந்த பிரச்சனையை நம்ம பேசக்கூடாது, நம்ம இருக்கிற சூழ்நிலையை பேசக்கூடாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, காண்கிறது அநித்தியமானவைகள், காணக்கூடாதது நித்தியமானவைகள். இப்போ என்னால் கடனை கொடுக்க முடியல, கடனை வாங்கிட்டேன். இப்போ கடனை செலுத்துவதற்கு என்கிட்ட பணம் இல்லை. ஆனால் இல்லாததை இருக்கிற போல அழைக்கிறதா நம் தேவன். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய் என்று வாக்கு தத்துவம். அது மாத்திரமல்ல, நீங்கள் சங்கீதம் 37 சங்கீதம் 21 வசனத்தை வாசிக்கும் போது, துன்மார்க்கன் கடனை வாங்கி செலுத்தாமற்று போகிறான். கடனை வாங்குறான் துன்மார்க்கன், வீடு கட்ட, திருமணத்துக்காக, வெறிக்கொள்ள, பல காரியங்களுக்காக அவன் வாங்குறான். ஆனால் கடனை அவன் செலுத்தாமல் போகிறான். ஆனால் நீதிமானோ இறங்கி கடன் கொடுப்பான். இன்றைக்கு தலைப்பு, நீங்கள் இறங்கி கடன் கொடுப்பீர்கள், விசுவாசியுங்கள். சங்கீதம் 112 சங்கீதம் 5 வசனத்தில் அவன் இறங்கி கடன் கொடுத்து என்று வேதம் சொல்லுகிறது. அவன் பாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீதிமான் நல்ல விஷயத்துக்காக ஒருவேளை பணத்தை வாங்கியிருக்கலாம். ஒரு திருசபை கட்டுவதற்கோ, இல்லை பிள்ளையுடைய திருமணத்துக்கோ, படிப்புக்கோ, இல்லை ஒரு நல்ல காரியங்களுக்கோ, ஒரு நண்பனுக்காகவோ, ஏதோ ஒரு காரியத்துக்காக சைன் பண்ணி உதவி செய்து நமக்கு பல லாபம் கிடைக்க பலருக்கு உதவியாக இருக்கும் என்று பணத்தை வாங்கி ஒருவேளை கொடுத்தவர்கள், வாங்கினவர்கள் இன்றைக்கி உங்களை மறந்து ஓடி போயிருக்கலாம், விட்டு போயிருக்கலாம். ஒருவேளை தொழில் நிமித்தம், பிஸ்னஸ் நிமித்தம் முன்னேற வேண்டும் என்று நினைத்து கொடுத்த அந்த பணங்கள் இன்றைக்கி தாமதம் பண்ணி கொண்டு இருக்கலாம். கடன் கொடுத்தவர்கள் உங்களை ஒவ்வொரு நாளும் தவறாக பேசி மனம் முறியும்படி, மனம் நொந்து போகும்படி, ஏன் இந்த வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய நிலையில கொண்டு வர அந்த சூழ்நிலையிலிருந்து கடவுள் இன்றைக்கு உங்களை விடுதலை ஆக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் சொல்ல வேண்டிய ஒன்று, நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். நான் நீதிமான், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டேன். நான் இயேசுவின் இரத்தத்தினால் பாவங்களை மன்னிக்கப்பட்டேன். நான் கடன் கொடுத்தவனுக்கு நான் அடிமை இல்லை, நான் இறங்கி கடன் கொடுப்பேன். இயேசுவின் நாமத்தில் நான் கடனை கொடுக்காமல் போக மாட்டேன். நான் வாங்கின கடத்தை மகிழ்ச்சியோடு கொடுப்பேன், சந்தோஷத்தோடு கொடுப்பேன். என் நிமித்தம் கடன் கொடுத்தவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க. நிச்சயம் நான் கடன் கொடுப்பேன் என்று விசுவாசிங்க. என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசத்தோடு சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் இந்த இக்கட்டான சூழ்நிலை வெளியே வருவேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நல்ல விஷயத்துக்காக வாங்கின இந்த பணத்தை இன்றைக்கி ஒருவேளை அது பலன் தராமல் போயிருக்கலாம், பலனற்று போயிருக்கலாம், ஏமாற்றப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். என் பிள்ளையுடைய திருமணத்துக்காக, படிப்புக்காக வாங்கி இன்றைக்கி அது திருமணம் நடந்து முடிந்து இன்றைக்கி பணம் செலுத்த முடியாமல், கடன் கொடுக்க முடியாமல் கொடுத்தவர்கள் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் தவறாக பேசி கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் நான் வெளியே வருவேன், கொடுப்பேன் என்று நீங்கள் அறிக்கை செய்யுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தை கொண்டு வருகிறேன். இந்த காணொலி மூலியமாக நீதிமான் இறங்கி கடன் கொடுப்பான் என்ற வார்த்தைக்காக நன்றி அப்பா. தெய்வமே, இந்த உள்ளத்தில் போட்ட அந்த பெரிய பாரங்கள் அப்பா,
எங்க போனாலும் யார் பேசினாலும் கடன் பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், தூக்கமில்லாமல் வேதனைகள், கடன்கார தொல்லைகள், அன்பு நிமித்தம் கொடுத்த அந்த பணத்து நிமித்தம் நட்புகள் பிரிந்து, குடும்பங்கள் பிரிந்து, உறவுகள் பிரிந்து, ஓஹோன்னு வாழ்ந்த வாழ்க்கைக்கு நடுத்தரு வரும்படி செய்த அந்த கடன் பிரச்சனை. நல்ல விஷயத்துக்காக வாங்கின கடன்கள் வட்டி கொடுக்க முடியாமல், அசல் கொடுக்க முடியாது, வேலை இல்லாமல், ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் வேதனை அனுபவிக்கிற பிள்ளை, இரவுல தூக்கம் இல்லாமல், ஏன் வாழ வேண்டும், எதுக்கு வாழ வேண்டும், ஐயோ நம்பின மக்கள் மோசடி பண்ணிவிட்டால் என்று சொல்லி கண்ணீர் விடுகிற பிள்ளைகளுக்கு, அப்பா இன்றைக்கு என்னோடு இசைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நீ சொன்னீர், நீதிமான் இறங்கி கடன் கொடுப்பா, ரத்தத்தால் கழுவப்பட்ட நாங்கள் நீதிமான்கள், அந்த கடன் சாபங்களிலிருந்து நான் வெளியே வருகிறேன் அப்பா. என்னுடைய பிதாக்களுடைய அந்த அக்கிரமங்கள் ஒரு நாளும் அடிமைகள் எங்களை ஆளக்கூடாது என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஐயோ உடைய பெற்றோர்கள் செய்த தவறுகளோ, பிதாக்கள் செய்த தவறுகளோ ஒரு நாளும் அந்த பொல்லாத வல்லமைகள் எங்களை தொடவே கூடாது ராஜா, தொடவே கூடாது ராஜா, தொடவே கூடாது. பிஸ்னஸ்ல பணத்தை வாங்கி, ஆண்டவரே வட்டிக்கு வாங்கி, வார வட்டிக்கு வாங்கி, மாச வட்டிக்கு வாங்கி, ஆண்டவரே கொடுக்க முடியாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாள் ஒரு அற்புத நாளாய் மாற வேண்டும், மாற வேண்டும். அவளை கொடுப்பதற்கு சக்தி உண்டாகட்டும், அவளை கொடுப்பதற்கு ரத்தத்தின் வல்லமை வெளிப்படட்டும். அந்த அடிமை தனத்தை உடையும், அடிமை தனத்தை உடைக்கிற ராஜாக்களை வாசிக்கிற எலிசாவை தேடி வந்த ஒரு பெண், என் கணவனும் தீர்க்கதரிசி தான், கடன் பட்டு இறந்து விட்டார், கடன் கொடுத்தவன் பிள்ளைகளை கேட்கிறார் என்று அழும்போது எலிசா மூலம் அற்புதம் செய்த கடவுள் நீர் ஐயா. இன்றைக்கு ஊழியக்கார பிள்ளைகள், ஊழியர்கள் ஆண்டவர் இந்த கடத்தை நிறைந்து அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு ஊழியம் செய்ய முடியாமல் இரவும் பகலும் கண்ணீர் உடைத்து இந்த கடத்தை எப்படி கொடுப்பதுன்னு தெரியாமல் தவிக்கிற அப்பா, மனம் முறிந்து போய், மனம் நொந்து போய் புலம்பிக் கொண்டு குடும்பத்தோடு மறைக்கலாம், எங்கேயாவது போகலாம் என்று வேதனை அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் அற்புதம் செய்ய வேண்டும் சுவாமி, அற்புதம் செய், அற்புதம் செய். நீதிமான் இக்கடிந்து விடுவிக்கப்படுவான் என்ற சத்தியத்தின்படி இன்றைக்கு அற்புதம் நடந்தாகட்டும் அப்பா, அற்புதம் நடந்தாகட்டும். தொழில் நிமித்தம் பணத்தை வாங்கி அந்த தொழில் பாதிக்கப்பட்டு நஷ்டம் அடைந்து கொடுக்க முடியாமல் கடன் தொல்லையினால் வேதனை அனுபவிக்கிற உம்முடைய பிள்ளைகளை கை தொழில் நிமித்தம் ஆண்டவர் நஷ்டம் அடைந்த நிமித்தம் கடனாகி விட்டது. இன்னைக்கு அவர்களிருந்து வெளியே வருவதற்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், அந்த கடன் பாரத்திலிருந்து வெளியே வரட்டும் அப்பா. ஐயோ நான் ஏன் வாழ வேண்டும், கடன் கொடுத்த அவமானமான பேச்சு, அவதூறமான பேச்சு, நிந்தையான பேச்சு ஐயா, இரவு பகலை மிரட்டி கொண்டு பயமுறுத்தி கொண்டு இருக்க, மோசடி பண்ணி வாங்கி பணத்தை கடன்காரன ஆக்கின கத்தாவி, அந்த சூழ்நிலை இருக்கிற பிள்ளைகளை வெளியே கொண்டு வருவீராக, வெளியே கொண்டு வருவீர். இந்த நாள் ஒரு அற்புத நாளாய் மாறட்டும். இரவுல தூக்கமில்லால் அழுது கொண்டு புலம்புக எத்தனை குடும்பங்கள் அப்பா, ஆண்டவரை ஏழை குடும்பங்கள் அப்பா, எத்தனை கோட்டீஸ்வரர்கள் ஐயோ பிசினஸ் நல்ல வரும் என்று மகிழ்ச்சியோடு போட்ட பணங்கள் திரும்பி வரவில்லை. ஆண்டவரே மாதம் மாதம் பல லட்சக்கணக்கான வட்டி கட்டி கொண்டு இது எப்போ தீர்வு கிடைக்கும், எப்போ முடிவு கிடைக்கும் என்று வேதனை அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு, உம்முடைய பிள்ளைகளுக்கு, ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு, உம்மை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு நீ மன இறங்கும் அப்பா, மன இறங்கும். ஐயோ இது நிமித்தம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை, இது நிமித்தம் மனைவி கூட மகிழ்ச்சியாய் பேச முடியவில்லை, பிள்ளைகளோடு பேச முடியவில்லை, உடலில் ஆரோக்கியம் போய்விட்டது, நட்பு போய்விட்டது, உறவுகள் போய்விட்டது, தலை நிமிர்ந்த வாழ்க்கை, மகிழ்ச்சியாய் வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கு வேதனைக்குள்ளே போய்கொண்டு அந்த கடன் தொல்லையிலிருந்து வெளியே கொண்டு வரட்டும். அந்த பிஸ்னஸ் இழந்து போன பிஸ்னஸ் இழந்து போன அந்த வருமானத்தை மறுபடியும் திருப்பிக் கொள்ளட்டும், திருப்பிக் கொள்ளட்டும். பிள்ளைகள் செய்த தவறுகளை மன்னிப்பு, உடைய ஆலோசனை கேட்காம நாங்கள் பண்ணியிருந்தால் அப்பா மன்னிக்க வேண்டும், அப்பா மன்னிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கடன்காரருடைய வார்த்தை நாள் உள்ள உடைக்கப்பட்டது. ஐயோ நிந்தை தாங்க முடியாமல் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு
வெளியே வர முடியாம வீட்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் அப்பா, என்ன நடக்குமோ என்று பயந்து லோன் கட்ட முடியவில்லை, வட்டி கட்ட முடியவில்லை. இந்த சாபத்திலிருந்து வெளியே கொண்டு வர, வெளியே கொண்டு உங்க அன்பை புரிந்து கொள்ளாமல் அவதூறமான பேச்சு கொண்டு, அவதூறமான பேச்சை வெளியே சொல்லிக்கொண்டு, போஜரி பண்ணிட்டான், ஏமாத்தி விட்டான் என்று அவதூறமான பேச்சினால உறவுகள் இழந்து போன குடும்பம். ஆண்டவரே, நான் கடனே வாங்குவதில்லை, என் நண்பனுக்காக வாங்கி கொடுத்திருக்க நான் வேதனை அனுபவிக்கிறேன் பெருமூச்சு விடுகிற பிள்ளைகளுக்கு நீ மன இறங்கி அற்புதம் செய்யும். அவன் வாரி இறைத்தான், ஏழைகள் கொடுத்தான் என்று இரக்கம் பாராட்டி வாங்கி கொடுத்த பணங்கள், அதை இக்கட்டான சூழல் மாட்டி தவிக்கிற பிள்ளைகள், ஐயோ இந்த தொழில் தானே கணத்தை கொடுத்துருவேன்னு சொல்லி நினைக்கிற பிள்ளைகளுக்கு அவன் கை பிரயாசத்தை ஆசீர்வதி. அன்னைக்கு தீர்க்கதரிசி மனைவிக்கு நீ கொடுத்த ஆலோசனைகள், இந்த கடத்திலிருந்து வெளியே வருவதற்கு நீ சரியான ஆலோசனை குடும்பப்பா, சரியான ஆலோசனை. உடைய பிள்ளைகள் போற இந்த பாதை நெருக்கமான பாதை, வேதனையான பாதை, கஷ்டமான பாதை, அவமானமான பாதை வெளியே வருவதற்கு உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும், இறங்கட்டும். ஆண்டவரே, அழுது கொடுக்கிற பிள்ளையுடைய கண்ணீரை துடைப்பீர். இந்த நாள் ஒரு அற்புத நாளாய் மாறட்டும் ஆண்டவர். வீடை ஏமாத்தி, சொத்தை ஏமாத்தி, ஐயோ கடங்காரனாக்கு எத்தனை பிள்ளைகள் அப்பா நம்பிக்கை இழந்து போய் அப்பா, பிள்ளையுடைய திருமணத்துக்காய் கடன் வாங்கி கொடுத்து பிள்ளையுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி இல்லாத திரும்பி வந்து எத்தனை பெற்றோருடைய கண்ணீர்கள், வேதனைகள் ஐயா. அந்த வேதனை அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு நீ அற்புதம் செய்யும் அப்பா, அற்புதம் செய்யும். ஐயோ, நான் கடவுளுக்கு தான் கொடுத்தேனே, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த வேதனை, எவ்வளவு காலம் என்று நெருங்கி போய்கொண்டு இப்ப முடியும் அப்ப முடியும் வரும் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து மன உடைக்கப்பட்ட குடும்பம், உடைந்து போன உள்ளங்களை நீ தேற்றும் ஆண்டவரே, தேற்றும். இந்த நாள் ஒரு அற்புத நாளாக இறங்கட்டும், இறங்கட்டும் தகப்பனே. சமூகத்தில் பாதத்தில் இந்த ஜெப குறிப்பு வைக்கிறது, இந்த காணொலி மூலியமா கேட்கிற பிள்ளைகளுக்கு நீ அற்புதம் செய்ய வேண்டும் அப்பா. தொழில நஷ்டம், எது எடுத்தாலும் நஷ்டம், ஐயோ எது எடுத்தாலும் தோல்விகள் அப்பா. மன உடைக்கப்பட்ட பிள்ளைகள், எத்தனை பிசினஸ்கள் சரிஞ்சு போயிருக்கு, எத்தனை பிசினஸ் சரிஞ்சு போய் மேலே வராமல் இருக்கு. ஐயோ கடத்தால் முழுகி போய் வாழ்க்கையை நொந்து நொறுங்கி போய் ஐயோ சபைக்கு போவதாக மறந்து விட்டு இருக்கிற பிள்ளைகளை தூக்கி நிறுத்தும் அப்பா. அந்த பிள்ளைகளுக்காக ஒரு தூதனை அனுப்பும், உதவி செய்ய கரங்களை எழுப்பி அனுப்பும். இந்த நாள் ஒரு அற்புத நாளாய் மாறட்டும் ஆண்டவரே, மாதம் மாதம் வட்டி கட்ட முடியவில்லை. ஐயோ கடனை வாங்கி அங்க வட்டிக்கு வாங்கி வட்டிகள் அதிகரித்து கொண்டு நல்ல சாப்பாடு ஆகாரம் இல்லாத சூழ்நிலை, பிள்ளைகளுக்கு நல்ல துணி வாங்கக்கூடிய சூழ்நிலை ஆண்டவரே. இன்னைக்கு உடைக்கப்பட்ட குடும்பங்கள் ஆண்டவர், உடைக்கப்பட்ட உள்ளங்கள் தேற்றும் அப்பா. இந்த நாள் ஒரு அற்புத நாளாக மாறட்ட ராஜா. என் மனைவி ஆண்டவரே மெடிக்கல் செலவுக்காய் கடனை வாங்கினேன், என் மகள் எப்படியாவது என் மனைவி சுகமாகுவான்னு நினைச்சேன், முடியலையே. அது நிமித்தம் கடன் பட்டு இன்னைக்கு வீடு நடுத்தரில் வந்திருக்கு. எத்தனையே ஜனங்கள் அப்பா வருமானம் இல்லாமல் தவிக்கிறார்களே, அவருடைய கை பிரயாசத்தை நீ ஆசீர்வதி. ஐயோ பணம் கைக்கு வந்தாலும் வட்டிக்கே போகுது ராஜா, வட்டிக்கே. ஆண்டவரே, அநாயகமான வட்டி, மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிற அந்த வட்டி பிள்ளைகளை காப்பாத்து, ஊழியக்காரர்களை நீ காப்பாத்து ராஜா. உம்மை நம்பி இறங்கி வேதனையோடு இந்த கடத்தின வெளியே வர தப்பு பண்ணிட்டேன்னு உணர்ற பிள்ளைகளை நீ அற்புதம் செய்யும் அப்பா, அற்புதம் செய்யும். ஐயோ என் கடவுளுக்கு தெரியாத வாங்கி கொடுத்துட்டேனே, கடன் வாங்கின ஏமாத்திட்டான, என்ன செய்வனோ என்று வேதனை அனுபவிக்கிற சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு அற்புதம் செய்யும். என் மனைவிக்கு தெரியாத வாங்கி கொடுத்திருக்க வேதனை அனுபவிக்க
என் பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்க முடியும் என்று வேதனைப்படுகிறேன். இந்த நாள் அற்புத நல்லாய் மாறட்டும். அவருடைய கரத்தை பலப்படுத்தும். அவருடைய ஆண்டவரே வருமானத்தை நீ பலப்படுத்தும். எங்கள் ஐசுவன் ஆக்குவதற்கு தரித்திரமான கடவுளையா நீ இயேசுவே. தரித்திரம் உம்முடைய தரித்திரத்தின் வல்லமை ஒவ்வொரு ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொரு ஆளுகை ஒவ்வொரு ஐசுவனை மாற்றக்கூடிய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. ஐயா, என் கணவன் வேலை செய்ய, நான் வேலை செய்ய, பிள்ளைங்க வேலை செய்கிறார். ஆனா வீட்டில் பணம் இல்லை. வட்டி வட்டி அசல் வட்டி. வியாபாரம் செய்யும் போது வருமானம் வருது, வட்டிக்கே போகுது, டாக்டருக்கே போகுது. என்ன திருப்பி கொள்ள முடியவில்லையே. பல கோடி கடன், லட்சக்கணக்கான கடன், ஆயிரக்கணக்கான கடத்திலிருந்து இக்கட்டிலிருந்து இன்றைக்கு இந்த நேரத்தில் இதை கேட்கிற பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். நம்பிக்கை வரட்டும். என் தெய்வம் ஒவ்வொரு குலை போதும் ஜீவன் இறங்கட்டும் சுவாமி. இறங்கட்டும். அந்த பாரத்திலிருந்து வெளியே வர உதவி. ஒரு புதிய பிசினஸ் கொடுங்கப்பா. ஒரு புதிய வருமானத்தை கொடுங்கப்பா. ஒரு பிள்ளைகளை தூக்கி நிறுத்து. உமால முடியும். உமால முடியும். அதிசயம் நடக்கட்டும். பாவத்தை தூக்கி எடுத்தவர், வியாதியிலிருந்து தூக்கி எடுத்த கடவுள், இந்த வறுமை கடத்திலிருந்து வெளியே கொண்டு வா. ஏன் வாழ வேண்டும்? செத்து போகலான் குடும்பத்தோடு நினைக்கிற பிள்ளைகளை காப்பாற்றி விடும். காப்பாற்று. ஓஹோன்னு வாழ்ந்து இன்னைக்கு நடுவுத்தெருவில் கொண்டு வந்த ஏமாற்றத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகளை காப்பாற்று. அவளை ஏமாத்து. நீர் பழி வாங்குறாச்சு. நீர் இந்த பிள்ளையுடைய கண்ணீரை துடைத்தருள். யாரை பணத்தை ஏமாற்றி கொண்டு போன தூங்க விடாதீங்கப்பா. அவளை தூங்க விடாதீங்க. அநாயமான வட்டி வாங்கி கொண்டு ஏமாற்றி கொடுக்குற பிள்ளைகளை நீ சந்திக்க வேண்டும். அவளை சந்திக்க வேண்டும். ஆண்டவரே, பிள்ளைகள் அற்புதம் செய்யும். வெளிநாடுக்கு போவதற்காக வாங்கின கடன், திருமணத்துக்காக வாங்கின கடன், வியாபாரத்துக்காக வாங்கின கடன், அந்த வீடு கட்டுறதுக்கு வாங்கின கடன், படிப்புக்காக வாங்கின கடன், எல்லாம் கடத்தது பிள்ளைகள் வெளியே வரட்டும். அதிசயம் நடக்க வேண்டும் என்று பேசு. இந்த காணொளி கேட்கிற பிள்ளைகளுக்கு, வாலிப செல்வங்களுக்கு அதிசயம் நடக்கட்டும். ஆண்டவர், எந்தெந்த துறையில பாதிக்கப்பட்டு வருமானத்தை இழந்து, தொழிலை இழந்து, ஆண்டவரே இன்னைக்கு நடுத்தல் இருக்கிற பிள்ளைகளை தூக்கி நிறுத்து. இந்த காணொளி பார்க்கிற மக்கள் ஒரு விசுவாசம் வரட்டும். இன்றைக்கும் ஜீவிக்கிறீர் சுவாமி, ஜீவிக்கிறீர். நோய் நிமித்து போன வருமானங்கள், ஆண்டவர் நஷ்டத்தினால் போன வருமானங்கள் எல்லாம் திருப்பிக் கொள்ளட்டும். திருப்பிக் கொள்ளட்டும். ஆசீர்வதி. இந்த வீடியோ நிமித்தம் ஒவ்வொரு மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். வீட்டுக்குள்ள தரித்திரத்தின் வல்லமை வெளியேறட்டும். தொழிலிருந்து வெளியேறட்டும். ஆண்டவரே, வட்டி கொடுத்து மாந்திரிக நிமித்தம் வட்டியே வாங்கி கொண்டு அந்த பொல்லாத பிசாசு அவளை விட்டு வெளியேறட்டும். வருமானம் வந்தோடனே பிடுங்கி எடுக்கிற அந்த பேய் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். மந்திரத்துக்கும் சூனியத்துக்கும் போய் கொண்டு அந்த வட்டி பணம் சபிக்கப்பட்டு போகும். அதிசயம் நடக்கட்டும். எல்லா நெருக்கடி இந்த நொடியிலே நடக்கட்டும். சாட்சிகள் எழும்பட்டும். இந்த காணொளி கேட்கும் போது நல்ல சொற்கள், நல்ல வார்த்தைகள் வரட்டும். நல்ல எண்ணங்கள் உருவாக்கப்படட்டும். நம்பிக்கை உண்டாகட்டும். பேதுரு சோர்ந்து போகும்போது ஆழத்தில் கொண்டு போய் வளையப்பட சொன்ன கடவுள் நீர். தொழிலில் இழப்பு, தொழில நஷ்டங்கள், எவ்வளோ பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படவில்லை என்ற மனசோர்வோடு இருக்கிற பிள்ளைகளை, பிஸ்னஸ் வியாபாரங்களை நீர் அனுப்புங்கப்பா. ஆழத்தில் கொண்டு போய் அற்புதம் செய்தரலும். ஆழத்தில் கொண்டு போய் அதிசயம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஏமாற்றப்பட்ட பிள்ளைகள், ஊழியக்கார நிமித்த, விசுவாச நிமித்த ஏமாற்ற பிள்ளைகள், ஆண்டவர் அரசியல் நிமித்த ஏமாற்றப்பட்ட பிள்ளைகள், டாக்டர் நிமித்த ஏமாற்றப்பட்ட பிள்ளைகள், எதெல்லாம் ஏமாந்து இருக்கார்களோ அந்த பணம் திருப்பி கொள்ளட்டும். அற்புதமாக திருப்பி கொள்ளட்டும். அந்த கடன் வாங்கினவர்கள் கொடுப்பதற்கு அவர் கையில் இயேசுவின் நாமத்தில் செல்வங்கள் வருவதாக. இந்த நொடியிலிருந்து அந்த வட்டி கொடுக்குற பணத்தை தீர்த்து, வட்டியும் அசுரம் கொடுத்து அவளிருந்து வெளியே வரட்ட இயேசுவின், வெளியே வரட்ட இயேசுவின். ரிபாலா ஷாகா போ ரிபாலா ஏ புரோக்கடி ஷதரமா. அட வருமானம் அத்தனை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். வீட்டில் செல்வங்கள் தங்கட்டும். தொழிலில் வருமானம் தங்கட்டும்.
இயேசுவின் நாமத்தை ஊழியத்துக்கு இறைக்கிற கொடுக்கிற பிள்ளைகளுடைய செல்வங்கள் இன்னும் பெருகட்டும், பெருகட்டும். தொழிலில் மாற்றங்கள் உண்டாகட்டும். வருமானங்கள் கத்தாவை தொழிலில் முன்னேற்றம் இருக்கட்டும். என்ன பிஸ்னஸ் செய்யணும், என்ன வியாபாரம் பண்ணணும்னு சொல்லி அந்த ஆலோசனை குடுங்க ஆவியான அற்புதம் நடக்கட்டும் என்று பேசுகிறேன். ஆச்சரியப்படும்படி எல்லா நெருக்கடிகள் மாறுவதா. பல கோடிக்கணக்கான பொருட்கள், நகைகள், லட்சக்கணக்கான பணங்கள், பொருள்கள் மாறுகள் இருக்கும். அதை வெளியே கொண்டு வரணும். அதிசயம் செய்யும்படியாக நடக்கட்டும். எல்லா நெருக்கடிகள் வெளியே போவதா. இந்த வீடு எந்த நாட்டில், எந்த ஊரில், எந்த பட்டணத்தில், எந்த வீட்டில் கேட்குறாங்களோ அவர்கள் அற்புதம் நடந்து ஆகட்டும். இது நிமித்த மன உடைக்கப்பட்டு சோது பண்ண பிள்ளைகளை தட்டி எழுப்புவீரா, தட்டி எழுப்புவீரா. அவதூறமான பேசி அவளை மனசை உடைக்கிற ஒவ்வொரு மனுஷங்கிட்ட இருந்து நீ காப்பாற்றும். இயேசுவின் நாமத்தை விக்கெட்டு விடுவிக்கப்படுவார்களா. அவருடைய சூழ்நிலை மாறுவதா. ஐஸ்வர்யம் உண்டாவதாக, செல்வங்கள் உண்டாவதாக, சம்பூர்ணம் உண்டாவதாக. ஆசீர்வதிக்க ஊழியக்காரன் கொடுத்து தாங்குற குடும்பங்கள் இன்னும் எழுப்பும், இன்னும் பிளஸ் பண்ற. பல கோழிகளுக்கு அதிபதியாய் மாற்றும். நம்முடைய பிள்ளைகளை இன்னும் தொழில் ஆசீர்வதி. நெருக்கத்தை வெளியே வரட்டும், வெளியே வரட்டும். ஆசீர்வாதத்தை காணட்டும், நன்மைகளை காணட்டும். இந்த நொடியிலே நடக்கட்டும். வருஷங்கள் காத்திருந்து சோர்ந்து போன உள்ளத்தை தட்டி எழுப்பி வீரர் திடப்படுத்தும், தைரியப்படுத்தும், நம்பிக்கை உண்டாகட்டும். ஆசீர்வாதத்தை காண உதவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். ஆமென். எங்களுக்கு கடன் கொடுப்பீர்கள். ஆமென். God bless you.